நம்ம பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்கு யூஸ் பண்ண ப்ரௌனிஸோ இல்லை கேக்கோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தாங்க நிறைய நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். சரி, ஒரு சேஞ்சுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே எக்லெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தாங்க ஒவ்வொன்றுமே நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ட்ரை பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நல்லா வருமா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டால் எனக்கும் தெரியாதுங்க. சரி, ஓகே, அதனால் என்ன, அதுக்காக நம்ம எதையுமே முயற்சி பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எக்லெஸ்ஸில் டீ கேக்கு எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க. ஸோ இதுக்கு ஓவன் கண்டிப்பாக தேவையா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. என்கிட்ட இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. ஸோ நீங்களும் கரெக்டாக நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே ரொம்ப சூப்பராக எக்லெஸ் டீ கேக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நிஜமாக இது எக் இல்லாமல் பண்ணினது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்கனாலுமே யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதோட டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள்.